Jai Gurudev. Jai Gurudev. Everybody's fine. Thumbs up. Good. Jora இருக்கீங்க. பளிச்சுன்னு இருக்கீங்க. You are all radiant. வர்ஷாவை பாருங்க, காமாட்சி பாருங்க. அது இந்த இல்ல உங்க பேர் போவனா என்ன பேர் மறந்து போச்சு எனக்கு. சிவம் சேசன் போட்டிருக்கேன். லாவண்யா சார். நமஸ்தே. ஜெய் குருதேவ். லாவண்யா, ஜெய் குருதேவ். இங்க மனோஜ் கொஞ்சம் தான் முகத்தை முழுமா காட்ட மாட்டேங்கிறேன், கொஞ்சம் மட்டும் காட்டுறேன். டாக்டர்னாலே கொஞ்சம் கெத்து தான். காமாட்சியோட குட்டி தெரியுது. குட். புவனேஸ்வரி அப்படிதான். புவனேஸ்வரி பாய்தான் தெரிஞ்சுட்டு இருக்கா. உங்கள் தாமரை முகத்தை காட்டுங்கள். குட். போடா, என்ன சரியா தெரியல புவனேஸ்வரி. முகம் சரியா தெரியல, முகம் தெரியல. குட். இப்பதான் பளிச்சேன்னு தெரியுது. இல்ல அப்பாவுக்கு கண்ணு கூசான்னு பாப்பா காட்ட போல. குட். சோ அற்புதமான நாள். நாங்கள் இப்பதான் கிரியா முடிச்சுட்டு வந்தோம். ரொம்ப அருமையா இருந்தது. 22 பேர் வந்திருந்தாங்க. பியூட்டிஃபுல் திங் when you conglomerate together. சேர்ந்து இருக்கச்ச you feel the expansion of energy. It's a beautiful thing. Like that I could feel your energy. Good. சரி, இப்ப நம்ம நேத்து தான் அவை பாட சொன்னேன். இன்னைக்கு ஒரு கதை சொன்னேன். ஜென் மாஸ்டர் அப்படி டிசைபிள்ஸோட நடந்து போற காலார. அப்போ ஒரு மரத்துக்கு கீழே நிக்கிற. அப்போ ஒரு பெரிய பருந்து அந்த மர கிளையில இருந்து உயர பறந்து போறது. அப்போ மாஸ்டர் சொல்ற, ட்ராக் த பேர்ட், அதை பின்பற்றி செல்லுங்கள் அப்படிங்கிறப்ப எல்லாரும் அந்த பறவை பறக்கிறதையே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பருந்திங்க போறது, மேல போறது, லிப்ட் ஆறுது, சுத்துது, கீழே வருது, மறுபடியும் மேல போறது. At one point of time, it goes beyond their visibility. அவங்க பார்வைக்கு அப்பாற்பட்டு. அப்ப மாஸ்டர் கேட்கிற, அந்த பருந்து இருக்கா இல்லையா? Then everybody says கண்டிப்பா இருக்கு, இல்லன்னு சொல்ல முடியாது. He says, how do you say that? கண்களுக்கு தெரியலையே. அப்ப கண்களுக்கு தெரியல இருக்குன்னு எப்படி சொல்ற? என்னங்க மாஸ்டர் நீங்களே இப்படி சொல்றீங்க? கண்ணுக்கு தெரியாதுல, இப்பதானே பறந்து பார்த்தோம். அது உயர பறந்துடுச்சு. It has gone beyond our limits, beyond the range of our sensory perception. அப்படிங்கிறப்ப அது உனக்கு எதை உணர்த்துது அப்படிங்கிற ஒரு அனுபவம் தான். அப்போ கண்ணுக்கு தெரியாததோ, காதால் கேட்க முடியாததோ, உன்னுடைய சருமத்தால் உணர முடியாததோ, மூக்கால் நகர முடியாததோ இல்லைன்னு சொல்ல முடியுமா? மாஸ்டரையே பாக்குறாங்க. அது எப்படி மாஸ்டர் சொல்ல முடியும்? சரி, இப்போ அப்பதான் அவங்க ஒரு டிசைபிள் கல்யாணமாய் அவனுக்கு சின்ன குழந்தை பிறகு, உன் பாப்பாவுன்னா உனக்கு இஷ்டமா இல்லையாங்க? ரொம்ப இஷ்டம் மாஸ்டர், நான் காலையில் கூட கொஞ்சிட்டு தான் வந்தேன். குட், தட்ஸ் வெரி குட். அந்த பாப்பா கிட்ட என்ன பேசிட்டு வந்த அப்படின்னு கேட்பார். என்ன மாஸ்டர், இன்னும் பிறந்த 1 மாசம் தான், அதுக்குள்ள என்ன பேச முடியும்? ஆனா பேசினே இல்லையா? ஏதோ சொன்னேன், அதுவும் சிரிச்சது என்ன பார்த்து, நான் கொஞ்சிட்டு வந்தேன். அந்த கொஞ்சல் எந்த பாஷையில் இருந்தது? சைனா மொழியில, சீன மொழியில் இருந்ததா, வேற ஆங்கில மொழியில் இருந்ததா? என்ன மாஸ்டர், அந்த உணர்வுகள் தானே. ஓ, அப்ப மொழிகள் தெரியாட்டி கூட அந்த குழந்தையோட you could transact, you could express. ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அது எனக்குள்ள அப்படியே புதஞ்சிக்கிடுச்சு, சொர்க்கமே தெரிஞ்சது எனக்கு. அப்போ கேக்குற, இந்த ஐம்பொறிகளால் உணர்வது நிஜமா, இல்லாவிட்டால் உணர்வினால் உணரப்படுவது நிஜமா? எல்லாம் யோசிக்கிறாங்க. எல்லாம் மரத்துக்கள் உட்காருங்க, எல்லாம் ஸ்ப்ரெட் அவுட், ponder over it. Is the feeling and the emotions are true, or the sensory perceptions are true? ஒரு 5 minutes யோசிக்கிறாங்க. மாஸ்டர் ரெண்டுமே தேவை மாஸ்டர். He says very good, ரெண்டுமே தேவை. As long as you are there in this visible world,
தி சென்சரி பர்செப்ஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதுக்கு மேல போயிடுச்சுன்னா உணர்வுகளால் தான் இதை உணர முடியும். அதை போல் உன்னுடைய உள்ளுணர்வை நீ உள்ளுணர்வால் தான் மட்டும். எப்படி ஒரு குழந்தையின் அன்பை நீ உணர்கிறாயோ, எப்படி ஒருவருடைய பசியை நீ உணர்கிறாயோ, எப்படி ஒருவருடைய அன்பை நீ உணர்கிறாயோ, எப்படி ஒருவருடைய சந்தோஷத்தை உணர முடிகின்றதோ, அப்படி நீ எப்பொழுது உணர்வு மயமாக ஆகும் பொழுது நீதான் இறைவனாகிறாய். அங்கே உங்களுக்கு கண்களுக்கு தெரியாதது உன் கண்களுக்கு புலப்படும். உன் சருமத்தால் ஸ்பரிசிக்க முடியாதது உன்னால் ஸ்பரிசிக்க முடியும். உன் காதுகளால் கேட்க முடியாதது உன்னால் கேட்க முடியும். There you go beyond the limitations of your sensory perceptions. They are only the instruments which have got their own limitations. புரியுதா அப்படிங்கிறார் மாஸ்டர். ரொம்ப நல்லா புரியுது. அப்போ உன்னுடைய உடலினுடைய கருவிகள் முக்கியமா அல்லது உணர்வுகள் முக்கியமா? இது ரெண்டுத்துல எதுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பீங்க? உணர்வுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் மாஸ்டர். குட், தட்ஸ் ரைட். எப்பவுமே ஒரு மனிதருடனோ ஒரு உயிருடனோ நீங்கள் ஈடுபடும் பொழுது நீங்கள் கோ பியாண்ட் தட். அதனுடைய கண்கள் மட்டும்தான் பேசும். எந்த ஒரு உயிர்ப்புடன் கூடிய ஒரு மனித ஒரு உயிர்ப்புடன் கூடிய ஒரு ஒரு பிராணா, அது மனிதனோ மிருகமோ புழுவோ பூச்சியோ எதுவாக இருந்தாலும், you look and feel it. That feeling should be from the depth of your heart. Then neither you can hurt the other nor they can hurt. இது எப்படி மாஸ்டர் புரியலையே? Then the master will once again take them and go into these are the things. These are the experiences the great Tibetan master Milarepa. அப்போ கம்முனு பின்னாடியே வாங்க, ஒன்னும் செய்யாதீங்க அப்படின்ட்டு he will go into the den of a lion. ஒரு சிங்கத்தின் குகைக்குள்ள போவார். சிங்கம் பார்த்த உடனே ஒரு மரம் வருது, கர்ஜிக்கும். இவங்கெல்லாம் சப்த நாடி அடங்கி போயிடும். மாஸ்டர் வந்து அந்த சிங்கத்தோட கண்களையே பார்த்துட்டு இருப்பார். அந்த சிங்கம் கொஞ்ச நேரம் பண்ணிட்டு கம்முன்னு வந்து ஒரு பக்கத்துல கீழே உட்காரும், ஒரு தடவி கொடுப்பார். அப்போ அந்த சிங்கம் என்ன பண்ணும், லயனஸ் உள்ள போய் தன்னுடைய குட்டிகளை வாயால கவி கொண்டு வந்து மாஸ்டர் இதில் போடும். மாஸ்டர் மடியில் எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சிக்கிட்டு இருப்பார். தென் சிங்கத்துக்கிட்ட மறுபடியும் அப்படியே பார்த்துட்டு எல்லாம் வருவாங்க. எப்படி உணர்ந்தீங்க? உணர்றதா செத்தே போயிட்டு எங்க உயிரை கிட்ட இல்லைன்றப்ப, எஸ், திஸ் கம்ஸ் ஓவர் a period of time when you go within. நீங்கள் இயற்கையுடன் எவ்வளவுக்கு அவ்வளவு ஈடுபடுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களால் உணர்வுகளால் முடியும். உணர்வுகளின் ஊடே நீங்கள் ஆழ செல்ல செல்ல வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனை தாமரை மலரை வைத்துக் கொண்டு அந்த குளத்தின் ஆழத்தை நீங்கள் முடியாது, அளக்க முடியாது. அதுபோல ஒருவருடைய உள்ளத்தின் ஆழத்தை யாருக்குமே தெரியாது. ஆக உங்கள் உணர்வுகள் ஆழத்துல போக 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 ultimately it becomes a total silence. Only the peripheral, surfacial, அந்த மேற்பரப்பில் தான் அலைகள்லாம் இருக்குமே ஒழிய ஆழ்கடலின் அமைதி நமக்குள்ளேயே இருக்கு. அந்த அமைதிக்குள்ள போக 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 இந்த அகண்டமே நம்முடைய கைக்குள் அடக்காய் போய்விடும். அதுதான் அன்பெனும் பிடிக்குள் அடங்கிடும் மலையே, அங்கெனும் அகத்துள் அடங்கிடும் கடலே, என் அன்பகத் அரசேட்ட வள்ளலார் அந்த கடவுளை இயற்கை சக்தியை பாடுவார். எங்கேயுமே அவர் வந்து கடவுள் இந்த ரூபம் என்ன பேர் சொன்னது கிடையாது. ஆனா அவங்க வள்ளலருடைய மாணாக்கர்களை கேட்பாங்க, நீங்க தெய்வ மணிமாலை பாடிருக்கீங்க, கந்தர் கோட்டத்துல கந்தசாமி பாடிருக்கீங்க, திருவருட்பால சிவபெருமான பாடிருக்கீங்க. ஆம், அவைகளெல்லாம் நான் அலைகளாக இருந்த பொழுது எனக்குள் எழுந்த ஆனந்த அலைகள். இப்பொழுது நான் அகண்டமான கடல் ஆகிவிட்டேன், அனைத்தும் எனக்குள் நான் பார்க்கிறேன் அப்படின்ட்டு வள்ளலார் சொல்றார். அதே போல பரமஹம்ச யோகானந்தா, he lives for 3 months in the desert of Las Vegas. Las Vegas வந்து மிகப்பெரிய டெசர்ட் இட் இஸ். இப்ப அது கேசினோவா இருக்கு, அது வேற விஷயம் அவர் காலத்துல. Then he will remain in a tent, closed himself. எனக்கு சாப்பாடு கொடுக்கறச்ச அந்த ஜன்னல்ல மட்டும் கொடுங்க, டோன்ட் டிஸ்டர்ப் மீ.
ஐ எம் கோயிங் டு ரைட் பட் பகவத்கீதைக்கு பொழிப்புரை விளக்குரை எழுதியிருக்காரு. அதை நீங்க படிச்சீங்கன்னா ஒரு பக்கத்தை படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நாள் ஆகும். மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருக்கும் நம்முடைய நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எனர்ஜி சென்டரையும் துரியோதனன் உள்பட்டு துச்சாதனன்ல இருந்து கிருஷ்ண பரமாத்மா வரைக்கும் he has written that. எங்க குரூப்ல ராஜ் பிரதீப், உங்களுக்கு தெரியுமில்ல அருண்? ராஜ் பிரதீப் he has gifted us the பகவத்கீதா பை பரமஹம்ச யோகி. இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்க முடியல. அப்படி அவர் எழுதுறச்ச ஒவ்வொரு மத்தியானம் ஒரே வேளை சாப்பிடுவார். அந்த சாப்பாட்டை மட்டும் உள்ள அனுப்புவாங்க. ஒரு கை நீட்டம், அவர் சாப்பிட்ட அந்த தட்டை வெளியே கொடுத்துருவார். இந்த பையனுக்கு, அந்த சீடனுக்கு, வாலண்டியருக்கு அவர் எப்படியாவது அவருக்கு வேண்டியதை செய்யணும்னு ஒரு அன்பு மேல் அவர்கிட்ட அந்த டென்ட்டுடைய கதவை திறப்பார். தென் he will be pushed and ஒரு 100 அடி தூரத்துக்கு அவன் அப்படி வீசி எரியும் ஏதோ ஒரு சக்தி. தடால விடுவான். இதெல்லாம் you can read it in the autobiography. அந்த 100 அடி தூரத்துல விழுந்த உடனே அவர் அம்மாவை அவரே பதறி அடிச்சுட்டு வெளியே வருவார். ஏண்டா பாவி, நான் தான் திறக்க வேண்டாம் சொன்னேன், ஏண்டா திறந்து பார்த்தேன். இல்ல மாஸ்டர், உங்களுக்கு என்ன தேவையான்னு கேட்கத்தான் வந்தேன். நோ, ஐ எம் அட் அ வெரி ஹை எனர்ஜி லெவல். ஐ கேன் சி 7 உலகங்களும் என் கைக்குள் பந்துகளாக விளையாடி கொண்டிருக்கின்றன. என் பேச்சு கேளு. இப்ப அம்மாவா இருக்கிறதுனால என்னால என்னுடைய கருணையை தடுக்க முடியல. நெவர் எவர் அட்டெம்ப்ட் திஸ் ஒன்ஸ் அகைன், யூ வில் பி பர்ன்ட் டு ஆஷஸ். அப்படின்னு மறுபடியும் உள்ள போயிடுவார். ஸோ ஹி ரிமைன்ஸ் இன் த டென்ட் ஃபார் 2 months டு கம்ப்ளீட் த பகவத்கீதையை விளக்க வரை. அப்பேற்பட்ட மாஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய அற்புதமானதான் நம்முடைய பாரத புண்ணிய பூமி. அதான் ஜம்மு தீவு பரத கண்டேன்னு ஆரம்பிக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா திபெத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஞானத்தின் விளைநிலம். நம்மளாம் ரொம்ப புண்ணியம் பண்ணணும். அதனால்தான் இதை விடவே முடியாது. அது போல ஜென் மாஸ்டர் சொன்னது போல உணர்வுகளை அறிய முடியும். எத்தனை பேர் நிறைய படிங்க. மகேஸ்வரநாத் பாபாஜி மத யானையை ஒரு கையில நிறுத்துவார். அது எல்லாருக்கும் துன்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும். இவர் ஏன் போற வரவாழ டிஸ்டர்ப் பண்ற, உன் வேலையை பாரு, காட்டுக்குள்ள போ, உனக்கு ஒரு ஜோடி தானே வேணும், நான் ஏற்பாடு பண்ணி தரேன், கிளம்பு அப்படின்ட்டு ஒரு கையில அந்த மத்தகத்தை தொடுவார். அது சின்ன குழந்தை மாதிரி ஓடோடி போயிடும். அப்போ ஸ்ரீ ஏன் கேட்பார், மாஸ்டர் நான் கூட செய்யலாமா இது? ஏய், இப்பதான்டா ட்ரைனிங்ல இருக்கிறேன், நீ உன்னாலேயே முடியும். அதுக்கான அந்த கால நேரம் வரும்போது த சேம் மதுக்கர், த கிரேட் மும்தாஸ் அலி கான், த மாஸ்டர், த லிவிங் மாஸ்டர் இன் மதனப்பள்ளி, when he was 19 years old as the disciple of Maheshwara Babaji, he gets such experiences. அதுபோல நமக்குள்ள அந்த பிரபஞ்சமே அடங்கி இருக்கு. இந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள இருக்கு. அது இட்ஸ் லைக் த அட்டாமிக் ஃபிஷன். வெடிக்கும். வெடிச்சதுன்னா எனார்மஸ் எனர்ஜி. You know that atomic fission, the atom bomb. இன்னைக்கும் அந்த நாகசாகி ஹிரோஷிமா தெரியுதோ இல்லையோ, இன்னைக்கும் டிவாஸ்டேட்டட் பிளேஸ் இட் இஸ். அதனால அந்த எனர்ஜியை சேனலைஸ் பண்ணணும். அதை வழிகால் வழிய ப்ராப்பரா பிராணாயாமா, அதன் மூலம் அழைதச்ச நாம தான் கடவுள். கடவுள் தனிப்பட்ட சக்தி எங்கேயுமே கிடையாது. சோ நாம தான் இல்லையா? யாம் பெற்ற இன்பம் பெருகைய வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடு, ஊன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம், தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. கடவுள் எங்கேயும் தேடி போக வேண்டாம். நீ உனக்கு ஊன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம். சிம்பிளஸ்ட். உன் கையை கிள்னா வலிக்குது, நீ கிள்ளாது, மத்தவனை கிள்ளு. உனக்கு பசிச்சா எதனா சாப்பிடணும்னு தோணுது, யாராவது பசின்னு கேட்டா அங்க ஆராய்ச்சி பண்ண கொடு. அது போல உணர்வுகளின் மூலமா நம்ம போக போக தான் பற்ற பற்ற, as you develop, as you practice, as you inculcate, தானாக வெளிப்படும் அந்த உனக்குள் இருக்கக்கூடிய இறைமை தானாக வெளிப்பட்டு நீ இறைமையாகி விடுவாய். நான் சொன்னது திருமூலர் திருமந்திரம். அவர் மிஞ்சின சித்தர் யார் இருக்காங்க? ஊன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம். அதுக்காக தான் இந்த உடம்பு ரொம்ப முக்கியம். ரொம்ப 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 முக்கியம். இந்த கோவிலா பாதுகாக்கணும். வேலைக்கு பத்திரமா பார்த்துக்கணும். ஊன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம், தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. அந்த இறைமை தானாக வெளிப்படும். அப்ப நான் தான் இறைவன் என்று நீ தானாக உணர்வாய். அனைத்து உயிர்களும் உனக்குள் ஒரு அடக்கமான உங்கள் அங்கங்களாகி விடுகின்றன. இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் காலை எழுந்திருக்கிறச்ச என்னுடைய எண்ணங்களால்
வார்த்தைகளால் செயல்களால் எத்தனை பேர் வாழ்க்கையில எத்தனை பேர் இல்ல ஒரு விரிவாக்கத்தை கொண்டு வர சுருக்கத்துக்கு கொண்டு வர நிலை வந்தா வித்ட்ரா பண்ணிடுங்க. ஜஸ்ட் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவாய்ட் தி ரியாக்ஷன்ஸ், ஆல்வேஸ் கெட் கைடட் பை தி இன்டராக்ஷன்ஸ். பிகாஸ் you are not independent, we are all interdependent based on love, nothing else. அதுபோல the Zen master, the great மிலேரப்பா, முடிஞ்சா படிங்க the biography of மிலேரப்பா. த்ரில்லிங்கா இருக்கும். ஃபிக்ஷன், எந்த ஃபிக்ஷனை விட த்ரில்லிங்கா இருக்கும். பரமஹம்ச யோகா அந்த ஆட்டோபயோகிராஃபி மாதிரி. ஆக சத்தியம். ஓகே, have a great day. Life is love, life is joy, life is enthusiasm. ஆனந்தமா இருங்க, சந்தோஷமா இருங்க, அள்ளி கொடுங்க. உங்களுடைய அன்பை அள்ளி கொடுங்க. அது ஒண்ணு கொடுக்கலாம். கொடுக்க 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 it will expand and you become the great ocean. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்வதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்வதல் பூதம். அனைத்தையும் தன் உள் அடக்கி அனைத்துக்குள்ளும் தானும் இருக்கக்கூடியதுதான் பரம்பொருள். அந்த பரம்பொருள் வேற எங்கேயுமே இல்லை, நாம தான் பரம்பொருள். அதை உணர்வச்ச நமக்கு அவ்வளவு எனர்ஜி இருக்கும். எல்லாரையும் பிளஸ் பண்ணிட்டு இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ட்டு உங்களுக்குள்ள பொங்கிக்கிட்டு வரும். அது நீங்க தானா பார்க்கல. அப்போ உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அது பலிக்கும். எல்லாரும் நல்லா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அதுதானே என்ன வேணும் நமக்கு, அதுதானே வேணும். அந்த மாதிரி போனோம்னு. ஆனா பூலோகம் இப்படிதான் இருக்கும். பூலோகத்தை பத்தி கவலைப்படாதீங்க. I always warn you everybody. There's a duality. As long as you remain duality, வர்ஷா வேற நான் வேற, மனோஜ் வேற நான் வேற, லாவண்யா வேற நான் வேறங்கிறப்ப you remain in duality. அப்போ you will be based on the sensory perceptions. Go beyond that. எனக்கு பசிக்கிற மாதிரி தானே லாவண்யா பசிக்கும், எனக்கு வலிக்கிற மாதிரி தானே வர்ஷாக்கு வலிக்கும். அந்த குழந்தைய நான் பத்திரமா பார்த்துக்கணும். அப்போ you become Varsha, Varsha becomes Dhanraj. That's all life is. And you become Varsha. That's the end of it. வெளியே போற மூச்சு உள்ள வரும்னு என்னங்க நிச்சயம்? Who can assure you? Nobody can assure you. That is very, very important. சரி, அதனால அன்பில் நிரம்பிடுங்க. நீங்க தான் தெய்வம், நம்ம தான் தெய்வம். Have a great day. Jai Gurudev. Thank you, Aram. Thank you for the opportunity. Jai Gurudev, sir. Jai Gurudev. Jai Gurudev. Hi. Jai Gurudev.